அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் எங்கள் வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறேன். இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜிக்கு நான் சக்தி பஜ்ஜி போண்டா பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. வாழைக்காவும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீயை வச்சுருவோம் அடுப்பில். டீ ரெடி ஆகிடுச்சு. டீக்கு பால் வச்சிட்டேன். இஞ்சி டீ தான் போட போகிறேன். அதுக்கு தான் இந்த இஞ்சி விரலில் வச்சு இடிச்சு இஞ்சி நசுக்கிட்டேன். டீக்கு இஞ்சி நசுக்கி வச்சாச்சு. வச்சிருச்சு. இஞ்சி போட்டுக்கலாம். சூப்பராக இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி டீ வடிகட்டியாச்சு. சூப்பராக மாற்றி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை. அப்போ சரி பஜ்ஜி கூட எண்ணெய் இல்லைன்னு பார்த்தா சரி இப்போ ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பாடா, ஆயில் நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. பஜ்ஜி சுடுறது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு பஜ்ஜி சுடுறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தீங்களா? பார்க்குறவங்களுக்கு பஜ்ஜி 5 நிமிஷம் தின்றுட்டு போயிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ வேலை இழுக்குதுன்னு. சரி நம்ம பஜ்ஜி சுட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிவிடுவோம். ஆயில் பத்தாது, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். வச்சு போட்டுருமா? அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பஜ்ஜி சுட்டு ஆச்சுங்க. ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி, ஜிஞ்சர் டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் சாப்பிட போகிறது நாங்கள் தான். ஃபாரிஸ் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணு. பாய்ங்க, எடுத்துக்கோ.
எப்படி இருக்கு தங்கம்? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் செல்லம். ஓகே, தேங்க்யூ. என் பிள்ளை சொல்லிட்டான் சூப்பராக இருக்குண்டு. தேங்க்யூ விவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. தேங்க்யூ.